அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையாலேயோ ஒரு இமோஷனாலேயோ ஒரு பாட்டாலேயோ ஒரு வரியாலேயோ டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அதுதான் நீ அப்படிங்கிற அந்த லைனை நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம், வெவ்வேறு பாஷைகளில் கேட்டிருப்போம். அந்த தத்துவம் அப்படிங்கிறது தான் இங்க தத்துவம். இத 2 விதமா பார்க்கலாம். இன்னைக்கு அந்த 2 விதம் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒன்று, அந்த ஞான மார்க்கத்துல போகும்போது, அதாவது ஆவுடையக்காள் எந்த மார்க்கத்துல போனாலோ அந்த ஞான மார்க்கம், குரு உபதேசத்தினால வந்த அந்த ஞானம், அந்த மார்க்கத்துல போகும்போது அந்த தத்துவம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மளை பார்த்து சொல்லிக்கணும். அப்போ அது அத்வைத்தமா இருது. இதே பக்தி மார்க்கத்தில் போகும்போது, பக்தி மார்க்கத்துக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு குரு வந்து அதை உபதேசம் பண்ணி நம்மளுக்கு அந்த என்லைட்டன்மெண்ட் வருது அப்படிங்கிறத மாத்திரம் இல்லாம அதை தாண்டி பகவானே நம்மளுக்கு வந்து அந்த மார்க்கத்தை ஓப்பன் பண்ணி விடுறான், அந்த டோரை ஓப்பன் பண்ணி விடுறான். அப்படி ஒரு மார்க்கமும் இருக்கு.